ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க பக்கத்தில் செவரோ ஃபர்னிச்சரோ இருக்க மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு காலை மட்டும் தூக்கி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா கையை விட்டு ட்ரை பண்ணிவிட்டு காலை லைட்டாக இங்கே வச்சு பார்க்கலாம். உங்களால் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியுமா, இல்லை சப்போர்ட் தேவையான்னு பாருங்கள். நிற்க முடியும்னாலையும் கையை கொஞ்சம் ரைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு இந்த லெவலில் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே தூக்கிட்டு கை கூப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காலை வேணால் ரைஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கீழே வச்சாலும் பேலன்ஸ் நிறைய கிடைக்கும். முட்டிக்கு மேலே வரும்போது தான் பேலன்ஸ் தடுமாறும். ஸோ முட்டிக்கு கீழே வைக்கும்போது நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறவங்க பிகினர்ஸ் இப்படியே பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்லோவாக மேலே வச்சுக்கலாம், கையும் மேலே ரைஸ் பண்ணலாம். ஓகே, இது ஒரு 30 செகண்ட்ஸ் டார்கெட் வச்சு பண்ணி பார்க்கணும். இதில் முடிகிறவங்க அடுத்த டிஃபிகல்ட் லெவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்ணை மூடி 30 செகண்ட்ஸ் இருந்து பார்க்கலாம். அதுதான் இதோட டிஃபிகல்ட் லெவல். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு தெரியாது எதை பார்த்து நம்மளே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு. ஸோ அப்படி பார்த்து ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்களோட பேலன்ஸை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதையும் ட்ரை பண்ணுவோம் நம்ம இப்போ பாருங்கள்.